முக்கிய செய்திகள். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு வங்கதேசம் வலியுறுத்தல். மரண தண்டனை விதிக்கப்பட்டவரை ஒப்படைக்க இந்தியா மறுப்பு. போலியான திறனற்ற அதிகாரிகளை கொண்டுள்ளது சிபிஐ. அமைப்பையே சீர்குலைத்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பீகாரில் சபாநாயகர் பதவி யாருக்கு என்பதில் பாஜக கூட்டணியில் சலசலப்பு. அமைச்சரவையின் முக்கிய இலாக்காக்களை விட்டுக் கொடுக்கவும் மறுப்பு. முடிவுக்கு வருகிறது இந்தியா அமெரிக்கா வர்த்தக சிக்கல். விரைவில் கையெழுத்தாகிறது முதல் கட்ட ஒப்பந்தம். வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டுமென அந்நாடு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கு நேரடியாக எந்த பதிலும் கூறாமல் வங்கதேச மக்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி பூண்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வன்முறை தொடர்ந்த நிலையில் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனூஸ் தலைமையில் அந்நாட்டில் இடைக்கால அரசு அமைந்தது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுக் கொல்ல ஹசீனா உத்தரவிட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் உடனடியாக அவரை இந்தியா தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியா அளித்துள்ள பதிலில் ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச நீதிமன்றம் அறிவித்த தீர்ப்பை இந்தியா கவனத்தில் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வங்கதேச மக்களின் நலன்களுக்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் அமைதி, ஜனநாயகம், ஸ்திரத்தன்மை ஆகிய நோக்கத்திற்காக எப்போதும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த முடியாது என்பதை இந்தியா இவ்வாறு சூசகமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே முகமது யூனூஸ் தலைமையிலான அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜஹாங்கீர் கபீர் நானக் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயகமற்ற தேர்ந்தெடுக்கப்படாத அரசால் நிறுவப்பட்ட ஒரு மோசடியான தீர்ப்பாயத்தால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று ஷேக் ஹசீனா விமர்சித்துள்ளார். இது முற்றிலும் பாரபட்சமான அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிபிஐ போலியான மற்றும் திறனற்ற அதிகாரிகளை கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த மின்சார கழகத்தின் உயர் அதிகாரி தேஷ்ராஜ் என்பவரின் முன்ஜாமீன் மனுவை அந்த மாநில உயர்நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இதையடுத்து மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஹக்ஸானுதீன் அமானுல்லா மற்றும் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேஷ்ராஜ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் தவே ஆஜராகி முன்ஜாமீன் பெறுவதில் மனுதாரரின் உரிமைகள் முடக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். சிபிஐ தரப்பில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு SG சஞ்சய் ஆஜரானார். அப்போது குற்றவாளி விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அமைதியாக இருப்பதற்கு அரசியல் சட்டத்தில் இடம் உள்ளது என்றும் அதை ஒத்துழைக்க மறுப்பு என சிபிஐ கூறுவது குழந்தைத்தனமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் என்ன மாதிரியான அதிகாரிகளை சிபிஐ கொண்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் அவர்கள் பணியில் இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் போலியான அதிகாரிகள் என்றும் விமர்சித்துள்ளது. வழக்கில் உரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் அனைத்தும் யூகத்தின் அடிப்படையில் பயனற்றவற்றை தாக்கல் செய்துள்ளனர் என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் புலனாய்வு அமைப்பையே சீர்குலைத்து விட்டதாக கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் மனுதாரர் 3 வார காலத்துக்குள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது சரணடைந்தாலோ நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பீகாரில் சபாநாயகர் பதவி யாருக்கு என்பது தொடர்பாக பாஜக கூட்டணியில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 243 தொகுதிகளை கொண்ட பீகாரில் 2 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 202 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 89 தொகுதிகளை வென்றுள்ள பாஜக பீகாரின் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் 85 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. எனினும் தேர்தலுக்கு முன்பு அறிவித்தபடி அக்கட்சியின்
தலைவரும் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமாருக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்பதை பாஜக உறுதிப்படுத்தியது. அதன்படி அவர் வரும் 20ஆம் தேதிக்குள் பதவியேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிகளை கேட்டு பெறவும் அமைச்சரவையின் முக்கிய இலாக்காக்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்ளவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. துணை முதலமைச்சர் திரு விஜய்குமார் சின்ஹா அல்லது பாஜகவின் மூத்த தலைவரான திரு மங்கள் பாண்டே ஆகியோரில் ஒருவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. திரு நிதிஷ்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் அவரது ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜகவினரின் எண்ணிக்கையே அதிகம் இருக்கும் என கூறப்படுகிறது. இதனிடையே பீகாரில் வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பே ஒவ்வொரு மின்னணு இயந்திரத்திலும் 25,000 வாக்குகள் பதிவாகி இருந்ததாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜெகநாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த சிக்கல் முடிவுக்கு வரவுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் பதவியேற்ற நாள் முதல் உலக நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பதாக கூறி அந்த நாடுகளுக்கு பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளை விதித்து வருகிறார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியும், ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக 25% அபராதம் என்று மொத்தமாக 50% வரி விதித்தார். இதன் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், அரிசி வகைகள், வேளாண் பொருட்கள், மின்னணு பொருட்களின் விலை அதிகரிக்கும் சூழல் உருவானதால் ஏற்றுமதி சரிந்தது. உற்பத்தியாளர்கள் பேரிழப்பை எதிர்கொள்ளும் அபாயம் உருவானது. இதையடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்கா சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வர்த்தக செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான குழுவினர் கடந்த மாதம் வாஷிங்டன் சென்றனர். அங்கு 3 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தை கடந்த மாதம் 17ஆம் தேதி முடிவடைந்ததை தொடர்ந்து இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியாவும் அமெரிக்காவும் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது என்றும், இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் 50% வரி விதித்த விவகாரத்திற்கு தீர்வு எட்டப்படும் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடன் வியாபார ரீதியிலான உறவுகளை தொடரும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் நிலையில் அதனை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இதன் பிறகும் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரவில்லை. இதையடுத்து ரஷ்யாவுடன் வணிகம் செய்யும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க அமெரிக்க நாடாளுமன்றம் பரிந்துரைத்திருப்பதற்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. உதகை, கொடைக்கானலில் இருப்பது போல் இதமான சூழலை அனுபவித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழை விட்டு விட்டு பெய்யுது, அது ஒரு நல்லா தான் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தான் சார் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் லெவலில் நல்லா இருக்குது சார், சென்னை நல்லா இருக்குது. ஊட்டி மாதிரி தானே இருக்குது, ஊட்டி கிளைமேட் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு இப்போ சேஃபாக இருக்குது. ஏன்னா மழையாக இருந்துச்சுன்னா நாங்கள் எதுவும் சுற்றி பார்த்துருக்க முடியாது. இப்போ மழை இல்லாதனால நாங்கள் எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போடுவோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, பழவேற்காடு, பெரியபாளையம் சுற்றுவட்டாரங்களில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், பாதூர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. நாகை மாவட்டம் சிக்கல், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் காலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, குத்தாலம், மல்லியம், தரங்கம்பாடி, பொறையார், மணக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை பகுதி கடற்கரையில் 2 அடி வரை மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு வருவதால் பெரும் பாதிப்புக்கு ஆளாவதாக மீனவர்கள் கூறினர். கடல் அரிப்புக்கு கல் கொட்டி கொடுத்தாங்க. அந்த கல் எங்களுக்கு போதுமான அளவுக்கு கல் எங்களுக்கு இல்லைங்க. அந்த கல் காரணமாகவே எங்களுக்கு இப்போ தொழிலுக்கு போக முடியாத கண்டிஷனில்
இப்போ நாங்கள் எங்கள் ஊருன்னு பார்த்தா எங்களுக்கு வந்து கடல் தொழில் இல்லாத கண்டிஷனில் போயிட்டு இருக்கு கடல் அரிப்பால். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில், கண்டமங்கலம், நாட்டார்மங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. சிதம்பரம், மணலூர், புவனகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவித்துள்ள வானிலை மையம் தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் எச்சரித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெற்றோரை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்று உறுதியளித்துள்ளார். பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கமலக்கண்ணனுக்கு 3 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ள நிலையில் சில வருடங்களுக்கு முன் அவரின் மனைவி உயிரிழந்தார். பின்னர் சிறுநீரக செயலிழப்பால் சிகிச்சை பெற்று வந்த கமலக்கண்ணனும் உயிரிழந்துவிட்ட நிலையில் இறுதிச் சடங்குக்கு கூட பணம் இல்லாமல் 4 பிள்ளைகளும் தவித்தனர். இந்நிலையில் கமலக்கண்ணனுக்கு இறுதிச் சடங்கு செய்த ஊர் மக்கள் நிராதரவான குழந்தைகளுக்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளியான நிலையில் அந்த 4 குழந்தைகளையும் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறிய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சருக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகள் நன்றி தெரிவித்தனர். இப்போ தற்காலிகமாக எனக்கு கவர்மெண்ட் ஜாப்பும் என் தங்கச்சிங்களோட படிப்புக்கும் என் தம்பியோட படிப்புக்கும் கவர்மெண்ட்டே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எங்களுக்கு வீடும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அறிஞ்சு எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக நின்ன ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இதனை தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் 4 குழந்தைகளும் இனி தமிழக அரசின் குழந்தைகள் என்றும் அவர்களது எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். 4 குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அவர்கள் வாழ்வில் முன்னேறிட திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அந்த கிராமத்திற்கு சென்று குழந்தைகளுக்கு ஆறுதல் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளால் தங்களுக்கு கடும் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வரும் தங்களை SIR பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் தீவிர பட்டியல் சீர்திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் SIR பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என கூறி தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் போதிய பயிற்சி அளிக்காமல் மேற்கொள்ளப்பட்டு வரும் SIR பணி தங்களுக்கு கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். SIR பணியிலிருந்து விடுவிக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்துள்ளனர். பாதிக்கு மேலே அங்கன்வாடி உதவியாளர் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க. இந்த காலகட்டத்தில் 7 மணிக்கு வா 6 மணிக்கு வான்னு தொகுதியிலேருந்து அந்த கட்சிக்காரவங்களோ இல்லை வாலண்டியர்ஸோ எங்களை கூப்பிட்றாங்க, அதிகாரியும் எங்களை மிரட்டுறாங்க. அதனால் எங்களால் எங்கள் வேலையும் பாதிக்குது, இந்த வேலையை செய்கிறதுக்கு நேரம் பத்தல, இந்த காலம் அப்படிங்கிறது பத்தாது. இது ரொம்ப பாதிப்பு, பணியும் பாதிக்குது, மன உளைச்சல் காலம். இரவு 11 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. 2002, 2005ஆம் ஆண்டு வாக்களித்த விவரங்களை எவ்வாறு பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட சந்தேகங்கள் குறித்து அதிகாரிகள் முறையாக மக்களுக்கு எடுத்து கூறாததால் பலர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய முடியாமல் திணறி வருவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். SIR பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாததால் லட்சக்கணக்கானோரின் வாக்குரிமை பறிபோகும் அபாயமும் உருவாகியுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் இன்று பணிக்கு வராவிட்டால் அனுமதியில்லாத விடுப்பு என குறிப்பிட்டு சம்பளம் வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார்.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 31 பேரை விடுதலை செய்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் சம்பவங்கள் பல வருடங்களாக தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. மேலும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பலமுறை கடிதம் எழுதியும் மத்திய அரசு உரிய கவனம் செலுத்தாமல் உள்ளது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி காங்கேசன் கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 31 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அடுத்த 1.5 ஆண்டுகளுக்குள் அவர்கள் மீண்டும் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக கைது செய்யப்பட்டால் 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற எச்சரிக்கையுடன் அவர்களை விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் அனைவரும் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை சிறையில் இன்னும் 88 மீனவர்களும் 244 படகுகளும் மீட்கப்படாமல் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூரில் மாலை நேரத்தில் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் நிலை உள்ளது. அந்த கிராமத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கந்தர்வக்கோட்டை, தஞ்சை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளி நேரம் முடிந்து ஊர் திரும்பும் மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் பேருந்து வசதி இல்லாததால் மங்கனூர் வளைவிலிருந்து மங்கனூர் கிராமத்திற்கு 4 கிலோமீட்டர் தூரம் தைலப்பரக்காடு வழியே நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. கந்தரக்கோட்டையிலேருந்து 6:30க்கு கண்டிப்பாக ஒரு பஸ் விட்டாகணும். ஒரு பாதுகாப்பு கூட எங்களுக்கு இல்லை. டெய்லியும் போய்ட்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 6:30க்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வரோம். ரொம்ப லேட் ஆகுது. எங்களுக்கு பப்ளிக் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. இப்படி இருந்தால் எப்படி படிக்கிறது? காலையில் போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு பஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஈவினிங் வர்றதுக்கு இங்கே பஸ் இல்லை. டைமிங்க்கு பஸ் கிடையாது. எல்லா பசங்களும் இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வராங்க. ஆம்பளை பசங்களை விடுங்க, பொம்பளை பசங்க எப்படி 4 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போக முடியும்? நீங்களே பாருங்க, சுற்றி வெறும் காடாக தான் இருக்குது. தைலமரக்காடு வழியே அச்சத்துடன் நடந்து செல்வதால் மாலை நேரத்தில் பேருந்துகளை இயக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் அந்நாட்டு மக்கள் நலன்களில் உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. சிபிஐ போலியான மற்றும் திறனற்ற அதிகாரிகளை கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பீகாரில் சபாநாயகர் பதவி யாருக்கு என்பது தொடர்பாக பாஜக கூட்டணியில் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.